விசாலுடைய பேச்சும் நடை உடை பாவனையும் ஒரு தவறான முன்னுதாரணம் இந்த சங்கத்திற்கு வந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் முதலில் ஒவ்வொருவரும் எப்படி எப்படி வருகிறார்கள் என்று பார்த்து நான் அனைவரும் ஒரு சேர இருக்கணும் என்று பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கும் பொழுதுதான் சிவாவை கே முரளிதரன் அவர்கள் மொழிமொந்ததனால் நாங்கள் எல்லாம் சிவாவை தலைவராக பொறுப்பேற்று சென்றோம். அதற்குள் இடையில் சின்ன சின்ன சங்கடங்கள், அப்புறம் 5 அணியாக களம் காண வேண்டிய சூழ்நிலையில் நானும் பொறுமையாக இருந்து கடைசி நேரத்தில் நான் சிவாவை அழைத்து கொண்டு செல்லும் பொழுது ஒவ்வொரு இடத்திலும் இருக்கக்கூடிய வரவேற்புகள் பார்க்கும் பொழுது உண்மையிலே என் கண்கள் பணித்தது. அதில் ஒருவர் மாத்திரம் கேட்டார், என்னதானே எல்லாருமே தனித்தனியாக நிற்கிறீங்க, ஏன் நீ இருந்து இதெல்லாம் ஒன்றா சேர்த்து பண்ணக்கூடாதா? எதிராளி அதாவது நான் நடிகர் சங்கத்தை எந்த காலத்திலும் குறை சொல்ல மாட்டேன். அந்த நடிகர் சங்கத்தை தப்பி தவறி ஒரு காலான் வந்து விட்டது, அது விசால். அந்த தம்பியினுடைய எதேச்சதிகாரம், ஆணவம், அகந்தை, அகம்பாவம் அத்தனை ஒன்றடிக்கிற ஒட்டுமொத்த உருவம். அவர் பேசுகின்ற பேச்செல்லாம் அத்துணை தயாரிப்பாளர் மனத்தை கசக்கி வலியை தந்தது. அவர் சொன்னார், நீங்கள்லாம் ஒன்றா சேரணும், அதுக்கு சரியான, ஏன்னா தப்பி தவிர அந்த தப்பு வரக்கூடாது அப்படின்னாரு. அன்றைக்கு நான் மனசில் வச்சேன், அதாவது ஒரு பதவியில் இருந்தால்தான் எங்களை மதிக்கும் நிலை இல்லை. தெரு புழுதியில் கிடந்தாலும் குன்றி மணி நேரம் குன்றி விடுமா? குன்றாது. ஆகவே தம்பி, அதாவது தயாரிப்பாளரே பஜ்ஜி போண்டா விற்பர் என்றும் சாப்பிட்றவங்கன்றோம், அதுக்கு அடுத்தது பரோட்டா பேப்பர்ன்றோம். அதாவது தேசிய விருது பெற்ற ஒரு கலைஞனை, சேரனை 5000 ரூபாய் அவருக்கு கொடுங்க ஏளனம், ஏகடியும் எள்ளி நகையாடுவது என்பது மிக வருத்தத்தை தந்தது. அதனால் தம்பி சிவாவை அழைத்து ராதாவுடன் சேர்ந்து செயல்படுங்கள் என்றேன். இன்னும் பல பேர்களை அணுகி ஒரு சேரம் ஒரே களத்தில் நிற்கும் என்றும் நான் முயற்சித்தேன். இப்படிப்பட்ட சூழலில் நாங்கள் இந்த சங்கத்துக்கு, அதாவது பேசுவதற்கு ஒரு நியாயம் இருக்கணும். ஏன்னா நீ என்ன செய்தாய் எங்களை குறை சொல்வதற்கு? நீ என்ன செய்தாய்? நான் சொல்லக்கூடாது, பல கோடிகள் தந்திருக்கிறேன். உன் அணியிலே ஒரு உபத்தலைவர் இருக்கிறார். 2012 நீதானே என் பொன் வசந்தம் படம் திரையிடுவதற்கு ஃபினான்சியல் சிக்கல். நான் ஹைதராபாத்தில் இருக்கிறேன். அங்கிருந்து ஃபோன் வருகிறது, கௌதம் மேனனுக்கு ஒரு ப்ராப்ளம், உடனடியாக 1 கோடி வேண்டும் என்று. அங்கிருந்து பேங்க்குக்கு சொல்லி 1 கோடி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். போய் இப்போ கௌதம் மேனனை கேளு. கௌதம் மேனனை நீ கேட்கணும். உன்ன மாதிரி பாயும்புள்ளி ரிலீஸ் ஆகும்போது உனக்கு ஃபோன் பண்ண, ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு ஓடி போய் ஒளிஞ்சிக்கினீங்க, மறக்க முடியுமா? நாங்கள் அன்னைக்கு ஒரு விநியோகஸ்தரும் எக்ஸிபிட்டருமான லத்திப்பறவை 2 பேர் தான் அந்த பாயும்புள்ளி ரிலீஸ் பண்ணுறது 25 லட்சம் பொறுப்பெடுத்துனாங்க. இது சிவாக்கு தெரியும். அந்த நேரத்தில் ஒருத்தர் என்கிட்ட கொடுத்து, இந்த மாதிரி போக்கிரி ப்ரொடியூசர் 2 கோடி ரூபாய் விசாலுக்கு கொடுத்துருந்தாரு, அந்த பணத்தை கொடுக்க முடியல, கிட்டத்தட்ட 2011 கொடுத்தாரு. இந்த நேரத்தில் அவர் ஒரு தயாரிப்பாளருக்கு 50,000 ரூபாய் கொடுக்க சொல்லி கடிதம் கொடுத்துருக்கிறாரு. அந்த கடிதத்தை விசாலுக்கிட்டே காமிக்கிறேன். அக்காடு ஹோட்டலில் கூப்பிட்டு கேட்குறேன், சார் நான் குத்துறேன் சார். எப்படி பணிவு, ஒரு 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 மதிக்கும் தன்மை. சார் நான் குத்துறேன் சார், 2 வருடமா 25 குத்துறேன். சரி தம்பி, நீ சொல்கிறதுக்காக நான் சார் சொல்கிறேன்னு அந்த தயாரிப்பாளர் கூப்பிட்டு, விசால் 25 தந்துருந்துச்சு, வெயிட் பண்ணு. அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு கூட நீ எத்தனை படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கிற? ஒன்று வாக்குறுதி ஏதாவது ஒன்று காப்பாற்றிடுவா. இப்போ ஒருத்தர் வீட்டுக்காக போய் ஓட்டு கேட்குறிய? உன்னை தயாரித்து ஒரு 20-25 ப்ரொடியூசர் 30 ப்ரொடியூசர் பண்ணல, எவன் வீட்டுக்குன்னா ஒரு தடவை நீ போயிருப்பியா சொல்லு. ஆகவே தயாரிப்பாளர்கள் ஓட்டு வாங்குவதற்காக அவர்கள் இல்லம் தேடும் செல்ற தம்பி, உன்னை வைத்து நடுரோட்டில் நின்று கொண்டு இருக்கிறான் பார். அந்த தயாரிப்பாளர் வடார்காடுலேருந்து ஒருத்தர் சொன்னார், சார் 8 படம் தொடர்ந்து லாஸ் சார். திருச்சியிலேருந்து சொல்கிறாங்க, எல்லா படமும் லாஸ் சார். அதை பட்டியலிடணுமா? இதை கொடுக்குறேன். பொய் சொல்ல, நாங்கள்லாம் ஆதாரத்தோடு சொல்லுவோம். திமிரு, சிவப்பதிகாரம், தோரணை, சத்தியம், வெடி, சமரு, பட்டத்து யானை, நான் சிகப்பு மனிதன், தீராத விளையாட்டு பிள்ளை, மருது, ஆம்பலை, கதகளி, பாயும்புலி, கத்தி சண்டை. என்ன இது? இத்தனை படம்
ஃபைனான்சியல் ரொம்ப வருத்தப்படுறாங்களே, வேதனைப்படுறாங்களே. அது கூட கொடுமை. மதகத ராஜா 30 கோடி ஃபைனான்சியல் ப்ராப்ளத்தில் நிற்குது. அந்த அந்த நிறுவனமே ஒரு சூழலில் வந்து பூட்டு போடுற அளவுக்கு சூழல் உன்னை வச்சு படம் எடுத்து என்ன கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு அந்த படத்தை எடுத்துறது இந்த நிமிஷத்தில் நீ போகிறானே, நீ என்ன பொய் சொல்கிற? உன் பக்கத்தில் நிற்கிறார் பாரு ஒரு தம்பி, யார் அவர் பேர்? ஞானவேல்ராஜா. அவர் யார்? அவர் ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறது 3 முறை ஃபினான்ஷியல் கிரிட்டிசைஸில் நிற்குது. அவர் இந்த சங்கம் வந்து பெரிய பெரிய பஞ்சாயத்தை தீர்த்தது ஞானவேல்ராஜாவுக்கு தான். உத்தமல்லன் ரிலீஸ் ஆகும்போது எவ்வளோ பிரச்சனை. சரத்குமார் வந்து கிட்டத்தட்ட 3 நாள் தொடர்ந்து இரவும் பகலும் பாடுபட்டு அந்த ஈராஸ் குரூப்புக்கு பாம்பேக்கு பேசி இங்கே ஃபைனான்சியல் வீட்டுக்கு போய் விடி பல்ல வளர்க்காம சாப்பிடாம உங்களுக்காக நாங்கள் அந்த நீ 10 கோடி கொடுத்து மாட்டிக்கணுன்றதுக்காக நாங்கள்லாம் இறங்கி வேலை செஞ்சு இந்த சங்கத்தை உனக்கு ஆதாயத்தம் பண்ணமே, நீ பார்த்து கிண்டல் பண்ணுறியா? பழைய வரலாறு சொல்லணுமா? வேணாம். கொம்பன் பண்ண ரிலீஸ் எப்படி அழுத, இன்னைக்கு யூடியூப்பில் போய் போட்டு பாருங்கள். நான் பேச 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 ஒரு அரசியல் தலைவருக்கு எச்சரிக்கை கொடுக்குறேன். டாக்டர் சார், நீங்கள் தயவுசெய்து எங்கள் திரையுலகுக்கு வந்துடாதீங்க சார். நாங்கள் அப்படிப்பட்ட படம் எடுக்கிறது இல்லை. எனக்கு ரொம்ப வேண்டியவர் நீங்கள் அப்படியேப்பட்டவர். நீங்கள் படம் பார்த்துருங்க. நீங்கள் யார் பேச்சே கேட்டுட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இது அப்படியேப்பட்ட படம் இல்லை. குடும்ப பாசத்தை, மாமனார் மருமனுக்கு அன்பை, பாசத்தை, ஒற்றுமையை, உணர்வை, உணர்ச்சியை கொப்பளிக்கிற படம் சார். சொல்ல சொல்ல இவன் கண்ணை கசிக்க அழுதுன்னே இருக்கிறான். அதெல்லாம் பொய்யா? என்ன கட்ட பஞ்சாயத்து? பிரகாஷ்ராஜ், உன்னை கேட்குறேன், நாங்கள் கட்ட பஞ்சாயத்து பண்ணோமா? நான் சொல்லணுமா? உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்துக்குது, அந்த பிரச்சனைகள் இந்த தானி எந்த வகையில் உதவி செய்கிறேன். ஏன்னா இந்த நேரத்தில் உனக்கு செய்த உதவி சொல்வது எது கொச்சை, அது நான் பண்ணக்கூடாது. சோம்பேறிகள்னு சொல்கிற தயாரிப்பாளரை நீ சுறுசுறுப்பானவரா? எத்தனை படத்துக்கு ஒழுங்காக கால்ஷீட் கொடுத்துருக்குற? எத்தனை முறை ரெட்டு கார்டு வாங்கியிருக்கிற ஆந்திரா பிரதேசத்தில்? எத்தனை முறை பஞ்சாயத்து நடந்துருக்குது உனக்கு? எங்கேயாவது ஒழுங்காக ஒரு டப்பிங் வரதுக்கு எத்தனை பேர் கெஞ்சுவாங்க, எவ்வளோ பேசுவாங்க? உன் மனசு தங்கம்தான். ஆனால் தயாரிப்பாளரில் கஷ்டப்படுத்துறது இருக்குது பார், அது ரொம்ப கொடுமை. ஆகவே நீ பேசுறதுக்கு முன் கண்ணாடி முன்னாடி நீ பார். நீ யார் சொல்லி நிற்கிறன்றது எனக்கு தகவல் அனுப்பிச்சல்ல. ஒரு பெரிய நடிகர், நீ நில்லு, கேரவனில் உட்காந்து எனக்கு தகவல் வருது, இந்த மாதிரி ஒரு பெரிய நடிகர் வந்து கௌதம் மேனனையும் பிரகாஷ் ராஜையும் நிற்க சொல்கிறாருங்க. அதெல்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒன்று மாத்திரம் சொல்கிறேன், தயாரிப்பாளர்கள் சங்கம் தயாரிப்பாளருக்குத்தான் பயன்படணும். ஏன் நடிகர் சங்கத்தில் வந்து தலைவராக போட்டிட்டிய அவங்க ராதாரவியும் சரத்குமார் மேலே கோபத்தில் நீ பண்ணிய? அன்னைக்கு 4000 நாடக நடிகர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு 30 வருஷமாக பதவியில் இருந்தாங்க. ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், உனக்கு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 100 சில்லற ஓட்டில் ஜெயிச்ச. 65 ஓட்டு அங்கே ஊந்து தான் நீ தோற்றுருப்ப. நாங்களாம் இறங்கி வீடு வீடாக போயிருந்தோமா, நீ ஜெயிச்சிட முடியுமா? அடுத்ததால் நீ நில்லு, நாங்கள் இறங்கி காமிக்கிறோம், நீ ஜெயிச்சுட்டு பார்க்கலாம். என்ன டெபாசிட் வாங்குறோம் நாங்கள் பார்த்துட்றோம். எதுக்கெடுத்தாலும் அகந்த ஆணவம், அகங்காரம். முதல் திருந்து இப்போ பார்த்தா முகத்தை போட்டோவில் பார்க்கறது கஷ்டமாகுது. முதல் வந்து ஃபேஷியல் பண்ணிக்க முகத்தை வந்து இப்போ போய் அகத்தின் அழகு முகத்தை ஒரு குரூரம் வரக்கூடாது. சாமியாக இருக்கணும். நாங்களாம் படம் எடுக்கணும்ல. நாங்களாம் படம் எடுக்க மாட்டோம்னு வச்சுக்கோ. நாங்களாம் தொட்டால் எங்கேயோ திரும்ப உட்கார வைப்போம். எத்தனை நடிகர்கள், எவ்வளோ பேர் கோடி கணக்கில் பணத்தை கொடுத்து ஒரு தயாரிப்பாளர் கஷ்டப்பட்ட அந்த 5 கோடி, இந்த 10 கோடி, 12 கொடுக்குற தயாரிப்பாளர் நடிகர்கள் இருக்கிற மத்தியில் நீ மாட்டும் ஓடி ஒன்று செல்ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு பாயும் புள்ளி பதுங்கினிய. நீ பாயும் புள்ளியா? புலின்னு அவன் எடுத்தா நீ பாயும் புலி. ஒருத்த தளபதி, இளைய தளபதி வச்சா நீ புரட்சி தளபதி. என்ன புரட்சி பண்ண? உன்னை கேட்கறதுக்கு ஆளே இல்லையா? கனவுல நான் கனவுல நீ ஜெயிச்ச மாதிரி கனவு காண்றேன். ஒரு பிரச்சனை, நீ ஊட்டியில் இருக்கிற ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கிற, இங்கே ஒரு படம் ரிலீஸ் பிரச்சனை, 2 நாள் இருந்து முடிக்கணும். அங்கேருந்து வந்துட்டீங்கன்னா அந்த 2 நாள் ஷூட்டிங் யாரா பொறுப்பு? யார் தம்பி பொறுப்பு? சரி, வராத போயிட்டீங்கன்னா இந்த படம் நிற்குமே, இதான் இருக்கணுமே. ஏன் இந்த மாதிரி அவலத்தில் உண்டாக்குற? எவ்வளோ கஷ்டம். இப்போ இன்னும் நிறைய மேட்ரு வச்சிருக்கிறேன். கிளைமாக்ஸ் இன்னொரு தேதி எப்பப்பா ராதா? 26க்கு நிறைய எவிடன்ஸோடு கொடுப்பேன். கொஞ்சம் நெஞ்சல் அவ்வளோ எவிடன்ஸ் வச்சுருக்கேன். உன்னால் ஒரு எவிடன்ஸ் சொல்லு. கட்ட பஞ்சாயத்து எங்கே? நாங்கள் கட்ட பஞ்சாயத்து பண்ணி இன்னும் எங்களை பார்த்தா கட்ட பஞ்சாயத்து பண்ணுறேன். கை காசை கொடுத்து பண்ணுவோம். எத்தனை படங்களை ரிலீஸ் பண்ணிக்கிறோம் தெரியுமா? எத்தனை படம்
லிங்கா படம் ரிலீஸ் ஆகும்போது எவ்வளோ லட்சங்களை நாங்கள் கொடுத்துருக்குறோன்றது எங்கள் மனசாட்சிக்கு தெரியும். வந்திருக்கிற ஃபெடரேஷன் இருக்கிறவங்களுக்கு தெரியும். எப்படி நீ வந்து கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லலாம்? ஊழல் சொல்கிறேன். டிசி தியாகராஜன் தங்கமோ தங்கம், வைரமோ வைரம், பவளமோ பவளம், கெம்போ கெம்பு, கோமேதகம். அப்படிப்பட்ட டிசி தியாகராஜன் பொருளெல்லாம் இருக்கும்போது ஊழல்னு சொல்கிறியா? உனக்கு கஷ்டம் தம்பி, ரொம்ப கஷ்டம். உனக்கு வந்து வாழ்க்கை நல்லா அமையுமான்றது எனக்கு தெரியல. ஏன்னா பொய் புகன்றால் போஜனம் கிடைக்காதுன்னுவாங்க. ஆனால் உங்கள் அப்பா நல்லவர், உங்கள் அம்மா நல்லவர், உங்கள் அண்ணன் நல்லவர். உங்கள் அண்ணனை போய் கேட்டுப்பார். ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, நான் எந்த மாதிரி அவருக்கு கூட நின்னேன்னு நான் தான் பார்க்குறதில்ல. நான் பிரகாஷ்ராஜ் நம்மெல்லாம் ஒத்துமையாக தானே இருக்கிறோம். எதுக்கு இனம் முதி கலாச்சாரங்கள்லாம் வேணாம். நம்மளாம் சகோதர வாழ்ந்து சந்தோஷமாக வாழணும். தயவுசெய்து இனம் பிரித்து மதம் பிரித்து மொழி பிரித்து பேசாதீங்க ப்ளீஸ். இன்னும் எவ்வளோ கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன். நீங்கள் கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்கிறேன். ஆகவே அதாவது இந்த தேர்தலில் எனக்கு வந்து பிரச்சனைகள் இண்டஸ்ட்ரியில் வரும் நிறைய வரும். அப்போ தோல் கொடுக்கும் தம்பி தூயோன் ராதாகிருஷ்ணன், அந்த சைடு சிவா, இந்த களத்தில் சென்ற இடம்லாம் சீரான வரவேற்பு இருக்கும் பொழுது, ஏன்னா நான் நல்லது நிறைய பண்ணியிருக்கேன். எல்லாரும் ஏன் நிற்கல போராட்டத்துலலாம் நிற்கலன்னு ராதாவையும் கேட்குறாங்க, மற்றவங்களையும் போகிறவங்க அத்தனை பேரையும் கேட்குறாங்க, ஏன் தான் சார் நிற்கல, ஏன் தான் சார். நான் கொடுத்த வார்த்தை காப்பாற்றுறேன். ரெண்டாவது, செய்த வாக்குறுதிகள் அத்தனையும் அரசாங்கம் செய்ய வேண்டியதை தவிர, காவல்துறை செய்ய வேண்டியதை தவிர அத்தனையும் முடிச்சிருக்கிறோம். கேளு, பொறுப்பாரு. நீ நடிகர் சங்கத்துக்கு வாக்குறுதி கொடுத்திய, என்ன செஞ்ச? 5 நடிகர்கள் படம் எடுத்து நாங்கள் இலவசமாக நடித்து கொடுத்து நடிகர் சங்க கட்டடம் கட்டினேன்ன. நீயும் 10 படம் நடிச்சுட்ட, உன் ஆரியாவும் 10 படம் பண்ணிட்டாரு, ஜீவா 5 படம் பண்ணிட்டாரு, அது விஷ்ணு விஷால் 4 படம் பண்ணாரு. இத்தனை பேரை சேர்ந்து இலவசமாக நடித்து பண்ணித்தாரன்னு சொன்ன வாக்குறுதி எங்கே போச்சு விஷால் தம்பி? எங்கே போச்சு? தப்பு. ஒன்று சொன்னால் சொல்லுல நில்லு, சொல்லும் செயலும் ஒன்றாகும், அதுதான் நமக்கு வாழ்க்கைக்கு நன்றாகும். ஆகவே அதுவும் செய்யறதில்லை. அப்புறம் நடிகர் சங்கத்தை கட்டடம் கட்டிட்டு நான் வந்து கல்யாணம் பண்ணிப்பேன், அதுவும் பண்ணாத இருக்கிற, கட்டடத்தையும் கட்ட காணும். என்ன செய்ய போகிற? எல்லாரையும் எடுத்தேன் கவுத்து. உன்னை கேள்வி கேட்டால் நீ தூக்குனா, நீ வந்து போண்டா பஜ்ஜி சாப்பிட்ற தயாரிப்பாளர் சங்கம்னு சொன்னதுக்கு உன்னை வந்து சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுத்தா நீ என்னை நீக்கிட்டான்னு சொல்கிறிய தம்பி. நீ ரித்தி சொல்கிறார 100 பேரை தூக்கிட்டேன்னு, அது எப்படிப்பா தம்பி? உனக்கு ஒரு பக்கம் நியாயம். நீ ஏளனம் செய்வே, ஏகடியம் பண்ணு, சோறு போகிற தயாரிப்பாளர் கேவலப்படுத்து, அது ஒரு நியாயமா? தப்பு தம்பி. இன்னும் நிறைய வச்சிருக்கிறேன், நிறைய இருக்குது. அடுத்து விவரத்தோடு வரும். யார் கடிதம் கொடுத்துருக்குறாங்க, அதான் நடிகர் சங்கமே எனக்கு ஒப்புதல் கொடுத்துருக்குது கடிதம், மறந்துட வேணாம். அதுவும் எல்லார் கைக்கும் போய் சேரும். ராதாகிருஷ்ணன் தலைமையில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் முன்னேற்ற அணியின் தேர்தல் வாக்குறுதிகள் மட்டுமல்லாமல் தலைவர் ஆர் ராதாகிருஷ்ணன், துணைத் தலைவர் கே ராஜன் அவர்கள், 2வது துணைத் தலைவர் தம்பி சுரேஷ் காமாட்சி அவர்கள், கௌரவ செயலாளராக தம்பி சிவசக்தி பாண்டியன் அவர்கள், கௌரவ செயலாளராக தம்பி சதீஷ்குமார் அவர்கள், பொருளாளராக தம்பி விஜயமுரளி அவர்கள், செயற்குழு வேட்பாளர்களாக சத்யதேவ் தியாகராஜன் அவர்கள், கோவை தம்பி அவர்கள், ஞானவேல் அவர்கள், தம்பி ஸ்ரீகாந்த் அவர்கள், கேவி குணசேகரன் அவர்கள், கே பாலாஜி அவர்கள், திருஞானம் அவர்கள், அழகன் தமிழ்மணி அவர்கள், குகநாதன் அவர்கள், கேபி பிரின்ஸ் பாலு அவர்கள், சகோதரர் தனஞ்சயன் அவர்கள், சுப்பையா அவர்கள், தம்பி பழனிவேல் அவர்கள், தம்பி திருமலை அவர்கள், சிவாஜி பிலிம்ஸ் குமார் அவர்கள், தம்பி குருசங்கர் அவர்கள்,